2030ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக கருத்தரங்கில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு இந்தியா முழுவதிலும் இருந்து 32 கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளதாக நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு ஆதரவு அளித்ததாகவும் அவர் தனது வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தில் இது குறித்து எழுதியிருப்பதாகவும் அவர் கூறினார். 2030ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த திட்டமிட்டுள்ளோம் என்று கூறிய நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசியல் ஆதாயத்திற்காக இத்திட்டத்தை எதிர்க்கிறார் என்று குற்றம் சாட்டினார். இதில் இருக்கக்கூடிய நன்மையை, நாட்டுக்கு நன்மையை புரிஞ்சுக்கிட்டு நம் சகோதரர்களோ நண்பர்களோடையோ பேசும்போது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ங்கிறது யாரோட பெட் ப்ராஜெக்டும் இல்லை. நம்ம நாட்டுக்கோசம், நம்ம நாட்டு நலனுக்கோசம் எடுத்துட்டு வரக்கூடிய திட்டம். இது குறுகிய நோக்கத்தோடு இல்லை, நாளைக்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போறது இல்லை. அதுக்கான அந்த ப்ளூ பிரிண்ட் நம்ம முன்னாடி கொடுத்துட்டாங்க. 29 எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ஜனாதிபதி அம்மா அதை பற்றி ஆரம்பிக்கவே போறாங்க. அப்படிங்கிற இந்த விவரத்தை இத்தனை கிளியரா எடுத்து வச்ச பிறகு கூட கண்மூடித்தனமா நான் எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்றவங்கள